அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என தெரியவில்லை என்ற தகவலையும் ஈரான் கூறியிருக்கிறது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட சம்பவம், அவருடைய குடும்பத்தில் பலரும் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது மிக பெரும் ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய வான்வழி தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரான் கூறியிருக்கிறது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை என்ற தகவலையும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இஸ்ரேலில் பிரதமர் நெதன்யாகு அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என தெரியவில்லை என்றும் ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளின் வான்படைகள் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் பதற்ற நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வரக்கூடிய இந்த போர் பதற்றம் காரணமாக குவைத்தில் அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட பகுதிகளின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிற தகவலை தற்போது நாம் பார்த்தோம். இந்த நிலையில் தற்போது ஈரான் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்தின் மீதே தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என தெரியவில்லை என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். இஸ்ரேல் பிரதமருடைய இல்லம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றன. இன்று கடந்த 3 மணி நேரங்களுக்கும் மேலாக இஸ்ரேல் மீதான ஒரு தாக்குதல் மற்றும் ஈரான் மீதான ஒரு தாக்குதல் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் பதற்றமான சூழல் என்பது வளைகுடா நாடுகள் மற்றும் மத்திய நாடுகளில் நிலவரும் நிலையில் தான் தற்பொழுது இந்த ஒரு கருத்தை ஈரானுடைய ராணுவமானது தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேல் மீதான பல்வேறு, குறிப்பாக அமெரிக்காவின் உடன் இணைந்து செயல்படும் இஸ்ரேல் மற்றும் அதனுடைய படைத்தளங்கள் தொடர்பான பல்வேறு தாக்குதலை ஈரான் நடத்திய நிலையில் அதற்கு எதிர்வினை தாக்குதல் தரும் விதமாக இஸ்ரேலினுடைய பல்வேறு ஏவுகணைகளும் தாக்குதலும் இன்று காலை முதல் நடைபெற்ற நிலையில்தான் தற்பொழுது பிரதமர் நேதன்யாகுவினுடைய அவருக்கு சொந்தமான இடத்தில் தற்பொழுது ஏவுகணை தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஈரான் தரப்பானது தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.